ஹலோ மை டியர் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வணக்கம். நல்லா இருக்குல்ல எல்லாரும்? நம்ம சேனலில் உங்களை வரவேற்கிறேன். ஸ்லோவாக்கியா ஒரு ஷெங்கன் கண்ட்ரி. அதில் ஒரு பார்ட்டிக்கு மேசன், கார்பெண்டர், இந்த மாதிரி கம்பி கட்டுற ஆட்கள் தேவைப்படுது. பார்த்துருங்க, இது கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் கம்மியாக பண்ணலாம். யாராக இருந்தால் பாருங்கள். ஸ்லோவாக்கியா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கணும். நல்ல டெவலப்டு கண்ட்ரி தான். ஓகே, ஸோ சேலரி பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு 1200 ப்ளஸ் ஓவர் டைம் அது கண்டிப்பாக இருக்கும். இல்லை மேசன் வேணும், ஆர்சிசி வேணும், ஷட்டரிங் வேணும். ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை தெரிஞ்சாலும் போதும், அங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபுட் அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. சம்பளம் 1200 ப்ளஸ் ஓவர் டைம் 1500 டச் ஆகும். எப்படியும் ஓவர் டைம் உண்டு. ஓகே, ப்ராசஸ் வழக்கமாக 3 to 5 மாதம் ஆகிப்போம். ஒரு 1.5 மாதத்தில் பெர்மிட் வந்துனாலும் நமக்கு நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு தரணும். அதை அப்போஸ்டில் பண்ணி ரெடி பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு விஎஃப்எஸில் கொண்டு பேமெண்ட் கட்டி சப்மிட் பண்ணிட்டோம்னா அது எப்படி ஒரு 1-1.5 மாதம் ஆக மொத்தம் 3 to 4 மாதம் ஆகும் மினிமம். ஓகே, ஸோ நீங்கள் முதல்ல டாக்குமெண்ட் அனுப்பி மேலே கேட்குறோம். சிலப்போ அவங்க ஒர்க் பண்ணுற வீடியோ எடுத்து கேட்டால் நீங்கள் தரணும். சரியா? இதுக்கு 4 லட்ச ரூபாயில் முடியும். ஏன்னா செங்கன் கண்ட்ரி இப்போ கம்மியாகவே கிடையாது. ஓகே, நான் சொன்ன ஆட்கள் இதில் கிடைக்காது அப்படின்னா சரி 3000 அங்கே நம்ம கொடுக்குறோம் அந்த ப்ராசஸ்க்கு. ப்ளஸ் நமக்கு டிக்கெட்லாம் போட்டு விஎஃப்எஸ் முடித்து போகிறோம். அதனால் இதுக்கு 30 ரூபா அட்வான்ஸ் இருக்குதுங்க. அப்போ அது அது ஆரம்பித்து நம்ம செலெக்ஷன்லாம் ஆன பிறகு ஆரம்பித்த பிறகு 30 ரூபா கொடுத்தா போதும். அவங்க அங்கே சப்மிட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது ஒர்க் பெர்மிட் ஸ்கேன் பண்ண பிறகு நம்ம ஒரிஜினல் வாங்கிக்கணும். இப்போல்லாம் விசா இதுக்கு மட்டும் ஆஃப்டர் விசாலாம் அடித்த பிறகு நீங்கள் ஒர்க் பண்ண பிறகு பேமெண்ட் கொடுத்தா டிக்கெட் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு டோட்டல் காஸ்ட் 4 lakhs. ஓகே, 30 ரூபா அட்வான்ஸ் இருக்குது. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு வேக்கன்சிகள் வரும், பாருங்கள். நன்றி.